எந்தன் கால்கள் கல்லில் இடராமல் உந்தன் தோளில் என்னை சுமந்து வந்தீர். உயர்த்திடுவேன் உயிருள்ளவரை, ஒருபோதும் விலகாத வல்லவரை. துதித்திடுவேன் தூயவரை, துதிகளின் மத்தியில் வசிப்பவரை. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். யெகோவா ஈரே உம்மை ஆராதிப்பேன். முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்பேன். யெகோவா ராஃபா உம்மை ஆராதிப்பேன். முழு சிந்தையோடு உம்மை ஆராதிப்பேன். யெகோவா ஷம்மா உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமாவோடும் ஆராதிப்பேன். என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். நிலையில்லாத இந்த பொல்லாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு மனதோடு நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? கலங்கும் போது கலங்கிடாதே என்று சொன்னவரே, வழி தெரியாமல் நான் நின்ற போது திகைத்திடாதே என்று சொன்னவரே, கவலையால் உள்ளம் கலங்கும் போது கலங்கிடாதே என்று சொன்னவரே, வழி தெரியாமல் நான் நின்றபோது திகைத்திடாதே என்று சொன்னவரே. உந்தன் தயவால் என்னை தாங்கி வந்தீர். உந்தன் அன்பால் என்னை அணைத்துக் கொண்டீர். செட்டையால் என்னை மூடிக்கொண்டீர். உந்தன் கிருபையால் என்னை நடத்தி வந்தீர். உயர்த்திடுவேன் உயிருள்ளவரை, ஒருபோதும் விலகாத வல்லவரை. துதித்திடுவேன் தூயவரை, துதிகளின் மத்தியில் வசிப்பவரை. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். படைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். தூயவரே உம்மை ஆராதிப்பேன். துணையாளரே உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உம்மை ஆராதிப்பேன். என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். உம்மை போல யாரும் இல்லை, உமக்கு மேலே யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை, உமக்கு மேலே யாரும் இல்லை. கடைசி நாட்களில் யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் முடிவு உடனே வராது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.